வடிவேலு கிட்ட சரவணன் சொல்றாரு, நான் கதிர்கிட்ட பத்திரிக்கையை காமிச்சிட்டு நான் மேல படுக்க வரேன் மாமான்னு சொல்றாரு. இன்னும் தூங்கலையானு, உனக்காண்டி தாண்டா வெயிட் பண்றேன். கல்யாண பத்திரிக்கைய கதிர் பாக்குறாரு. நல்லா இருக்குன்னு சொல்றாரு சரவணன் கிட்ட. வா கதிர் சாப்பிடலாம். கோமதியும் ராஜியும் கதிருக்கு பரிமாறுறாங்க. கதிர் சாப்பிடுறாரு. மீனா கிட்ட செந்தில் சொல்றாரு, அப்பா ஆபீஸுக்கு லீவ் போட சொன்னாரு, அதுக்கு தானே டென்ஷனா இருக்க மீனா? ஆமாங்க, போன வாட்டி லீவ் போட சொன்னப்ப கத்திட்டாங்க ஆபீஸ்ல. இந்த வாட்டி லீவ் போட்டா அவ்வளவுதாங்க. ஆமா, புரிஞ்சுக்கவே மாட்டேறாருங்க. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. செந்தில் சொல்றாரு, பகல் ஃபுல்லா கடையில தான் இருப்பேன், என்னாலே பத்திரிக்கை கொடுக்க போக முடியாது. உன்னால எப்படி போக முடியும் மீனா? அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. கடைசியில அவரே எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருவாரு. பொண்டாட்டிக்கு வேலை எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிறவன் தான் நானும். புரிஞ்சுச்சா மீனா? கதிரு அவர் அடிபட்ட கால்ல மருந்த தடவுறாரு. அப்ப ராஜி பாத்துடுறாங்க. ஏன் கதிர் இப்படி போய் சொல்ற, அடிபடலன்னு? ஜி, வண்டி ஓட்டுறப்ப அடிபட்டுருச்சு. அப்பனா ஆஸ்பத்திரியாவது போயிருக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ராஜியும் கதிரும் படுத்துடுறாங்க. வடிவேலு யார் யாருக்கு பத்திரிக்கை வைக்கிறேன்னு அரசி கிட்ட சொல்றாங்க. அரசி பேர்லாம் எழுதுறாங்க. கோமதி சொல்றாங்க, 3 கோயில்ல பத்திரிக்கை வச்சு கும்பிடணும். அப்பனா யாரு போறதுன்னு பாண்டியன் கேக்குறாரு. நீயும் நானும் போவோமா அப்படின்னு சொல்றாரு. இதுரு சொல்றாரு, அண்ணி வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க அண்ணனே போட்டுமே. கோமதி சொல்றாங்க, கொடுத்துட்டு வந்துரு சரவணா, அங்க போய் ரொம்ப நேரம் உட்கார கூடாது, சரியா? சரியம்மா. பாண்டியன் சொல்றாங்க கோமதி கிட்ட, வர்ற வழியில மீனா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோமே பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு. அங்கெல்லாம் நீங்க போவேணா, அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. வடிவேலு சொல்றாரு, அங்க சொல்லிட்டு அப்படியே நம்ம அண்ணன் வீட்டுக்கும் பத்திரிக்கை வச்சிட வேண்டியதானே. பாண்டியன் சொல்றாரு, அங்க எதுக்குடா நாங்க போறோம்? ஜி சொல்றாங்க, எங்க வீட்டுல பத்திரிக்கை கொடுக்க போனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? சொல்றாங்க, நானும் செந்திலும் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரோம் எங்க வீட்டுல. கதிர் சொல்றாரு, நீங்க போனாதான் சேதாரம் அதிகமா இருக்கும். அது பரவாயில்ல, செந்திலும் போலான்னு சொல்றாரு. செந்திலும் மீனாவும் மீனா வீட்டுக்கு போறாங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. இன்று பிரான்சின் நாணயம் ஹீரோ. நாளை சந்திக்கலாம்.